சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தயிர் சேமியா தான் செய்ய போகிறோம். டிஃபன் ரெசிபி கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் வந்து நம்ம தயிர் சேமியாவில் வந்து நிறைய தயிர் ஊற்றி நம்ம செய்யறதுனால அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பிட்ட வேலை இருக்காது. சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தயிர் சேமியா செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தயிர் சேமியா செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ சேமியா எடுத்துருக்கிறேன். கெட்டி சேமியா தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுடு தண்ணியில் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணுங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சேமியாவை நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டுங்க. நல்ல ஒரு கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த தண்ணியினுடைய சூட்லேயே சேமியா நல்லா வெந்துருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சேமியா பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க. நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வடிகட்டிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. சேமியா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வருங்க. இப்போ இது வடிட்டுங்க. வடிஞ்சு நல்லா ஆறுட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தயிர் பால் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சேமியா வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 250 கிராம் நம்ம வந்து சேமியா எடுத்ததுக்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்குறோம். இது புளிப்பு இல்லாத தயிருங்க. இதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் எடுத்துருக்குறோங்க. இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லதுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து விட்ற மாதிரி இருந்ததுன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாகவும் தயிரை கம்மியாக சேர்த்துக்கணுங்க. ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது தயிர் ரொம்ப புளிச்சிருங்க. இப்போ வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிர் அதிகமாகவும் பால் கம்மியாகவும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாங்க. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நமக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் இருந்தால் தயிர் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குதுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய்ங்க. பச்சை மிளகாய் வந்து 2 மிளகாய் எடுத்துருக்கிற காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இந்த இஞ்சி ஃப்ளேவரும் பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் தாங்க இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணுங்க இஞ்சி. அப்புறம் முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு நம்மளுடைய அளவு தான். நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா திராட்சை எடுத்துருக்குறேங்க. நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த திராட்சை எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணுங்க. பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சேமியாவில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. சேமியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கெட்டியாக தெரியுது. இதோட நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது மாதுளம்பழமும் நம்ம சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்குங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட கருப்பு திராட்சை இருந்தால் கூட திராட்சை பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தயிர் சேமியா பார்த்திங்கன்னா
எங்கள் ஊரில் எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு இது தயிர் சேமியா கட்டாயம் இருக்குங்க. இது ஒரு கேட்ரிங் ஸ்டைலு தயிர் சேமியாங்க. இது செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பக்குவம் தான் சரிங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு தயிர் சேமியா தாங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். சேமியா பொறுத்து தாங்க நம்ம வேக வைக்கிற தண்ணியினுடைய அளவு அதிகமாகும். ரொம்ப கெட்டி சேமியாவாக இருந்தால் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் மெல்லிசான சேமியா நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1 லிட்டர் தண்ணி போதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் என்னுடைய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.